மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222. ராஜினாமா செய்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களின் பின்னணியை ஆராய வேண்டும் என அதிமுக எம்பி தனபால் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மிகப்பெரிய அளவில் பண பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதாக அதிமுக எம்பி தனபால் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஜனநாயகத்தை காக்க மத்திய அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் தனபால் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ராஜினாமா செய்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களின் பின்னணியை ஆராய வேண்டும் என அதிமுக எம்பி தனபால் கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், தாவேகா குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக ஏற்கனவே அதிமுக தரப்பிலிருந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகிறது. தற்போது அதிமுக எம்பி தனபாலும் ராஜினாமா செய்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களின் பின்னணியை ஆராய வேண்டும் என்று பதிவிட்டிருக்கிறார். என்ன பதிவிட்டிருக்கிறார் சமூக வலைதளத்தில்? என்ன விவரம்? ஆனந்தி, தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. குறிப்பாக 108 இடங்களை தமிழக வெற்றி கழகம் கிடைக்கின்றாலும் ஆட்சி அமைக்கக்கூடிய 118 இடங்கள் இல்லாத சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் உள்ளிட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவோடு தான் தற்போது ஆட்சி அமைத்து நடைபெற்று வருகிறது. இருப்பினும் இவர்களால் எந்த பிற்காலத்தில் பெரிய தொந்தரவு வரும் அப்படின்ற ஒரு பிரச்சனை காரணமாக மறைமுகமாக அதிமுகவுடைய ஆதரவை கேட்டு வந்த நிலையில் அக்கட்சியிலிருந்து 25 எம்எல்ஏக்கள் சி வி சண்முகம் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்க முன்வந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு கட்சியிலிருந்து விலகினார்கள். 1/3 பங்கு பேர் அக்கட்சியில் இருந்தால் மட்டுமே கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை முடியாது. இவர்கள் 25 பேர் தான் மற்றவர்கள் 32 பேர் வந்திருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது. எனவே 25 பேர் வந்த நிலையில் கட்சி தாவல் தடை சட்டத்தில் அவர்கள் நடவடிக்கப்படும் என்று கருதி அதன் அடிப்படையில் அவர்கள் ஆதரவை ஏற்க முடியாத ஒரு சூழ்நிலை முருகேசன், நீங்க இடைப்பிலே இருங்கள். இது குறித்து பேசுவதற்காக அதிமுகவின் எம்பி திரு தனபால் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பின்னணியை ஆராய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. மிகப்பெரிய அளவுல பணப்பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதாகவும் குற்றம் சுமத்தி இருக்கிறீங்க. எந்த கட்சி மீது இந்த குற்றத்தை கூறியிருக்கிறீங்க? ஏன்னா தாவேகா தரப்பிலிருந்து முன்பாக குதிரை பேரம் எதுவும் போன்ற அந்த விஷயங்கள்லாம் நடக்கலன்னு அவங்க சைட்ல இருந்தும் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அது அவங்க சைட்ல இருந்து சொல்லதான் செய்வாங்க. இதுல பார்க்கும்போது உங்களுக்கு எங்களுடைய கட்சியை உடைக்கணும்ன்ற முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறது மிகப்பெரிய தவறு. அதிலிருந்தே நமக்கு இந்த குதிரை பேரம் நடந்திருப்பதாக தகவல்கள் சில ஊடகங்களில் சில இதில் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பதிவிடப்படுவதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. நான் கேட்கறது என்னன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல 21 நாள் மொத்தமே அந்த தேர்தல் வெற்றி பெற்ற 21வது நாள்ல இவங்க ராஜினாமா பண்ண வேண்டிய அவசியம் என்ன? உடனடியா ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர்கிட்ட சமர்ப்பிச்சு அதுக்கு மேல 2வது மாடியில அமைச்சர்கிட்ட உறுப்பினர் கார்டு வாங்குறாங்க அந்த தாவேக்காவுல சேர்ந்து. இதனுடைய பின்னணி எல்லாம் என்னன்னு விசாரிக்கணும்னு தான் நான் சொல்லியிருக்கேன். 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சிருக்காங்க அப்படின்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட முடிவா தானே கருத முடியும் சார்? இல்ல, எப்படி தனிப்பட்ட முடிவா கருத முடியும்? இது ஒரு இயக்கத்தில் இருக்கிறவங்க. இந்த இயக்கம் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுத்து அந்த இயக்கத்துல கட்சியில இருந்து வேட்பாளர்களாக அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவிக்கிற போது கட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் அவர்கள். அப்படி இருக்கிற போது கட்சியினுடைய எந்தவித இதுவும் இல்லாம இவங்க தன்னிச்சையா முடிவெடுத்து ராஜினாமா பண்றதுன்றது அதனுடைய பின்னணி என்ன? இதுதான் என்னுடைய கேள்வி. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தனபால். மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222.